இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க ஒருவரையும் வாழ்த்துகிறோம். हमारे प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को स्वागत करते हैं. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று. हम विश्वास करते हैं, प्रार्थना करते हैं आप हर एक के लिए जरूर आप चंगा भला रहेंगे. आमीन. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். एक वचन की ओर ध्यान दें. யாத்திராகமம் 1 அதிகாரம் निर्गमन पहला अध्याय को हम पलटें. 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 19वीं आयत को हम पढ़ें. யாத்திராகமம் 1 அதிகாரம் निर्गमन पहला अध्याय का 19வது வசனம். 19वीं आयत. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். दाइयों ने फिरौन को उत्तर दिया, इब्री स्त्रियों मिस्री स्त्रियों के समान नहीं है, वे ऐसी फुर्तीली है कि दाइयों के पहुंचने से पहले ही उनको बच्चा उत्पन्न हो जाता है. आमेन. आमेन. இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். ये महीना एक श्रेष्ठ महीना है. इंटरनेशनल वुमेन्स डे என்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வாரத்தில் अंतर्राष्ट्रीय महिलाओं का दिवस करके सारे संसार में मनाया जा रहा है. நம்ம எல்லாரும் நம்முடைய ஒவ்வொரு பெண்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். हम सब के यही हमारा कर्तव्य है कि जिम्मेदारी है कि हमें हर एक महिलाओं के लिए हमें धन्यवाद देनी चाहिए. வேதம் ஒரு நாளும் பெண்களை புறக்கணிக்கவே இல்லை. बाइबल कभी भी महिलाओं को इनकार नहीं किया. அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் यदि சரி. वो पुराना नियम क्यों ना हो या नया नियम. இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவர்கள் பெண்கள். जो यीशु मसीह के साथ थे उन लोगों में से महिलाओं भी थे. ஈவன் இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சீசர்களை கூட காணோம், ஆனா அங்க பெண்கள் நின்று கொண்டிருக்கிறத நான் பார்க்க முடியும். यहाँ तक कि हम देख सकते हैं जब यीशु मसीह कलवरी क्रूस पे लटकाए हुए थे उस वक्त वहां पर चेले नहीं वरन महिलाएं खड़े थे. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அங்க கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த 3ஆம் நாளிலே அந்த அதிக இருட்டோடு வந்து பார்த்ததும் பெண்கள் மாத்திரம் தான். तब यीशु मसीह को दफनाया गया उस कब्रिस्तान में तीसरे दिन जब वहाँ पर यीशु मसीह के पुनरुत्थान के दिन में वहाँ पर आकर देखे थे वो भी एक स्त्री है. பொதுவாக இந்தியாவில் பார்க்கும்போது பெண்கள் பெண் பிள்ளைகள் என்றால் யாரும் அதிகம் விரும்ப மாட்டேங்கிறார்கள். ऐसे देखते हैं तो हमारे भारत में यदि स्त्रियों को यानी लड़की है या बच्चा होते हैं तो उनको इतना पसंद नहीं करते हैं. இன்றைக்கு வரையும் அவர்களுக்கு விரோதமான பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். आज तक हम देख सकते हैं बच्चे यदि एक लड़की पैदा हुई तो उनके विरोध में कई कार्य हो जाती है हमारे देश में. आज तक हम देख सकते हैं. எத்தனையோ சீர்திருத்தங்கள் வந்தாலும், எத்தனையோ அரசாங்கத்துடைய புதிய புதிய ஸ்கீம் பெண்களுக்கு சார்பாய் கொண்டு வந்தாலும் இன்றைக்கும் பெண்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. जितने भी सरकार की ओर से जितने भी योजनाएं लेकर आए महिलाओं के लिए साथ देने के लिए, फिर भी ऐसे महिलाओं के विरोध कार्य तो हो ही जाता है. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஒரு காரியம் புரிகிறது. यहाँ पर इस वचन को जब हम पढ़ते हैं हमारे लिए एक बात समझ में आती है. எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளைப் போல் அல்ல. जो इब्रानी स्त्री है वो मिस्रियों के समान नहीं है. மீண்டும் நான் சொல்லுகிறேன், எபிரேய ஸ்திரீகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், நம்முடைய சபையில் இருக்கிற பெண்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பெண்கள் எகிப்து ஸ்திரீகளைப் போல் அல்ல. जो इब्री स्त्रियां हैं यानी जो महिलाएं हमारे परिवार में हमारे कलीसियाओं में हैं वे मिस्री स्त्रियों के समान नहीं है. வசனம் சொல்லுகிறது அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். वचन में लिखा है वो बहुत ही सामर्थ्य से स्त्रियां हैं. ஆமென். आमीन. இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ये हमारे परिवार के हर एक स्त्रियों के लिए परमेश्वर की ओर से दिया हुआ एक आशीर्वाद है. ஏனென்றால் அன்னைக்கு எகிப்தின் ராஜா பார்வோன் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பல விதமான பிளான்களை பண்ணி கொண்டிருக்கிறான். क्योंकि उस ऐसा समय था जब फिरौन राजा मिस्रियों में जो इब्रानियों के लिए इब्री के लिए जो जन्म होते हैं हर एक बच्चों को विशेष के लिए लड़के को मार डालने के लिए उन्होंने योजना करी. டெலிவரி ஆகும்போதே அந்த காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி அவன் உத்தரவு போட்டிருக்கிறான். यहाँ तक उन्होंने आज्ञा दिया कि जब भी डिलीवरी होता है तुरंत ही उस लड़के को मारना है करके उन्होंने आज्ञा दिया था. ஆனால் அவனுடைய உத்தரவுக்கு மாறாக அங்கு நடக்கிறது. लेकिन उनकी आज्ञा के विरोध में यहाँ पर कार्य हो रही है. இன்னும் சொல்ல போனா ஆபரேஷன் தியேட்டருக்கோ டெலிவரி ரூமுக்கு போறதுக்கு முன்பாகவே இங்க டெலிவரி நடக்கிறதை நான் பார்க்க முடியுது. और भी कहा जाए हम इस तरह कह
सकते हैं ऑपरेशन थिएटर के जाने से पहले यानी डिलीवरी रूम के अंदर जाने से पहले ही यहाँ पर मिस्र इब्रानी स्त्रियों के लिए डिलीवरी हो जाती थी। எவ்வளவு எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க அவன் நினைத்தானோ அவ்வளவு அவ்வளவு அதிகமா இங்கு பெருகிறதை நான் பார்க்க முடியுது। जितना ही वो फिरौन राजा सोचा है इब्री स्त्रियों को दबाने के लिए उतना ही वो बढ़ते गए। சோ இன்னைக்கு பெண்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் திட்டங்கள் இன்னைக்கு போய் கொண்டிருந்தாலும் यदि आज भी ऐसे महिलाओं के विरोध में स्त्रियों के विरोध में जितने भी योजना चले क्यों ना हो, ஒருவேளை நீங்க நினைத்திருக்கலாம் நான் ஏன் தான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்தனோ நீ நினைத்திருக்கலாம்। आप यहाँ तक सोचे होंगे मैंने क्यों ऐसा एक स्त्री करके जन्म हुआ करके सोचे भी हो। ஒருவேளை உங்க சொந்த குடும்பத்துல நீங்க பெண்ணா பிறந்ததனால உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம்। यदि आपकी खुद के परिवार में भी आप स्त्री करके आपको अलग किए क्यों ना हो, உங்களுக்கு சொத்து கூட கிடைக்காம இருந்திருக்கலாம்। यानी आपकी अपनी संपत्ति से भी भाग नहीं मिले क्यों ना हो, மற்றவர்களுக்கு போல உங்களுக்கு உரிமைகள் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கலாம்। औरों के समान आपके अंदर की सारी जो आपका होना चाहिए वो सारी चीजें आपसे छीन लिया क्यों ना हो, நீங்க படிப்பறிவுல கம்மியா இருக்கலாம்। यदि आप अनपढ़ भी ही क्यों ना हो, ஆனால் வசனம் சொல்லுகிறது लेकिन वचन में लिखा है நீங்கள் பலம் உள்ளவர்கள்। आप सामर्थ्य है, நீங்க உலகத்துல இருக்கிற ஸ்திரீகளை போல அல்ல, आप संसार के स्त्रियों के समान नहीं है, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்। क्योंकि आप बुलाए हुए हैं। ஆமென் ஆமென் ஹalleluya। हालेलुया। எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளை போல் அல்ல। इब्री स्त्रियों ने मिस्री स्त्रियों के जैसा नहीं है। வேதத்துல பார்க்கும்போது अनेक ஸ்திரீகளை குறித்து வேதாகமம் ரொம்ப மேன்மையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது। जब बाइबल में देखते हैं कई स्त्रियों के बारे में बाइबल बहुत ही उत्तम रीति से बताती है। அதுல ஒரு சில பெண்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம்। उसमें से कुछ महिलाओं के बारे में हम ध्यान देंगे। தேவன் மோசேட்ட சொல்லுகிறாரு நீங்க போய் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி। जब परमेश्वर ने मूसा से कहा अब जाकर मेरे लिए तंबू बना देना நான் அதிலே வாசம் பண்ணுவேன், ताकि मैं आकर उसमें वास करना चाहता हूँ। இவங்க இப்ப பிரயாணத்துல வனாந்திரத்துல போயிட்டு இருக்கிறார்கள்। अब वनांतर की यात्रा में सभी इस्राएल लोग हैं। சோ அங்க ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக மோசேவும் அவனோட கூட சேர்ந்த மனிதர்களும் அங்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்। वो परमेश्वर के लिए तंबू बनाने के लिए मूसा और उनके सारे साथियों ने तैयार में थे। அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்வதற்காக அலங்கரிக்கிறதுக்காக சில பெண்களையும் கர்த்தர் அங்க எழுப்புகிறார்। उस तंबू की बनाने वाले के कार्य में परमेश्वर उसे सजावट के लिए कुछ महिलाओं को भी चुन लिया है। எடுத்து வாசிப்போம்। आइए पढ़ेंगे யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் निर्गमन 35वीं अध्याय அதுல 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்। 25वीं आयत से लेकर हम पढ़ते हैं। யாத்திராகமம் 35ல 25 26 निर्गमन 35वीं अध्याय का 35वीं अध्याय का 25वीं आयत को हम पढ़ते हैं। வசனம் சொல்லுகிறது ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள்। எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் தேவ அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு தங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள்। 28 வசனத்தில் வாசிக்கும் போது பரிமள வர்க்கம் விளக்கு எண்ணெய் அபிஷேக தைலத்திற்கும் சுகந்த தூபத்திற்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்தார்களாம்। 25वीं आयत से पढ़ते हैं और जितनी स्त्रियों के हृदय में बुद्धि का प्रकाश था वे अपने हाथों से सुखात गांधकर नीले बैंगनी और लाल रंग के और सूक्ष्म सनी के काते हुए सूत को ले आई। जितनी स्त्रियों के मन में ऐसे बुद्धि का प्रकाश था उन्होंने बकरी के बाल भी काते। और 28वें आयत में लिखा है और उजियाला देने और अभिषेक और धूप के सुगंध द्रव्य और तेल ले आए। ஆமென் आमेन। வசனம் சொல்கிறது எந்த ஸ்திரீகளுடைய இருதயத்துல ஒரு எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் ஆலயத்தின் அலங்கரிப்புக்கு அவர்கள் உற்சாகமாய் வந்தார்களா। वचन में लिखा है जिन स्त्रियों के हृदय में बुद्धि का प्रकाश हुआ था वे सारे परमेश्वर के लिए तंबू बनाने के काम में आगे थे करके लिखा है। உலகம் சொல்லுது உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லுது, संसार कहते हैं तेरे लिए बुद्धि है ही नहीं, ஆனா இங்க கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அறிவு நிறைந்த இருதயத்தை இந்த ஸ்திரீகளுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்க முடியுது। लेकिन यहाँ हम देखते हैं परमेश्वर एक बुद्धि का प्रकाश को यहाँ पर स्त्रियों के
के लिए प्रभु देते हैं। நம்ம நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஆசரிப்பு கூடாரம் என்பது மிகவும் கடினமான வேலை என்று. हम सोचे होंगे ये तंबू बनाने का काम तो बहुत ही कठिन है करके। கடினமான வேலை தான், जरूर कठिन है। இது வெறும் ஆண்கள் தான் செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். हम सोचे होंगे ये केवल मर्द लोग ही करे होंगे करके। இது வெறும் ஆண்கள் மாத்திரமல்லங்க, ये केवल सिर्फ मर्द ही नहीं, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அலங்கரிக்கிறதுக்காகவே கர்த்தர் சில ஸ்திரீகளை அங்க எழுப்புகிறார். इस तंबू को बनाने के लिए, सजाने के लिए परमेश्वर कुछ महिलाओं को भी चुन रखे थे। ஹல்லேலூயா, हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்றைக்கு தேவன் வாசம் பண்ணுகிற அந்த தேவ வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு சில பெண்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். आज जो परमेश्वर वास करते हैं उस तंबू को सजाने के लिए परमेश्वर कई महिलाओं को खड़ा कर देते हैं। ஆமென். आमीन। எதை அலங்கரிக்கிறதுக்கு? किस चीज को सजाने के लिए? தேவனுடைய வீட்டை, परमेश्वर की उपस्थिति स्थान को। ஹல்லேலூயா, हालेलुया, ஆமென். आमीन। இன்னைக்கு கர்த்தர் அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். आज प्रभु आपको इसीलिए बुलाए हैं, இன்றைக்கு உங்களுடைய சபையை அலங்கரிக்கிறதுக்காக, आज आपकी कलीसिया को सजाने के लिए, தேவன் வாசம் பண்ண போகிற அந்த தேவனுடைய கூடாரத்தை அலங்கரிக்கிறதுக்காக, जहां प्रभु वास करते हैं उस वास स्थान को सजाने के लिए, தேவனுடைய அந்த ராஜ்யத்தை அலங்கரிக்கிறதுக்காக परमेश्वर की राज्य की सजावट के लिए கர்த்தர் ஸ்திரீகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். परमेश्वर स्त्रियों को खड़ा कर देते हैं। ஒன்னு சாமுவேல்ல நம்ம வாசிக்க முடியுது. पहला सामुएल में हम देखते हैं, அங்கு ஆசாரியனாகிய ஏலி ரொம்ப வயசாயிட்டாரு. वहां पर महायाजक था, वो ஏலி बहुत बूढ़े हो चुके थे। அந்த ரெண்டு பசங்களும் சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. उनकी दोनों पुत्र का जिंदगी बिल्कुल खराब था। அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அடுத்த தன்னுடைய கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு யாரை கர்த்தர் எழுப்புகிறார் என்றால் அன்னா என்கிற ஒரு ஸ்திரியை கர்த்தர் எழுப்புகிறார். वहां पर परमेश्वर की वास स्थान में परमेश्वर के लिए कार्य करने के लिए किसको प्रभु ने खड़ा किया? हन्ना करके एक स्त्री को परमेश्वर ने खड़ा किया। ஆமென். இந்த அன்னாவின் மூலமாய் சாமுவேல் இப்பொழுது தேவனுடைய அந்த வாசஸ்தலத்தை அலங்கரிக்கிறதுக்கு அவன் ரொம்ப ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். हन्ना के द्वारा परमेश्वर सामुएल को वहां पर परमेश्वर की वास स्थान में कार्य करने के लिए वहां पर नियुक्त किया है। ஆமென். आमीन। இந்த நாளிலே இப்படிப்பட்ட அன்னாள்களை கர்த்தர் எழுப்புவாராக. आज के दिन में परमेश्वर ऐसे हन्नाओं को खड़ा करे, தேவ ஆலயத்தை அலங்கரிப்பதற்காக, परमेश्वर की वास स्थान को सजाने के लिए, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. परमेश्वर की वचन की और सुनने के लिए। ஆமென். आमीन। இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் सारे इजराइल लोग हमारे लिए एक राजा चाहिए करके जब वो मांग रहे थे, கர்த்தர் அங்கு ரூத் என்கிற மோவாபிய ஸ்திரியை எழுப்புகிறார். वहां पर रूत करके एक मोवाबिन स्त्री को परमेश्वर ने खड़ा किया அந்த है। ரூத் மூலமாக தேவன் ஒரு நிலையான ராஜ்யத்தை அங்கு எழுப்புகிறதை நான் பார்க்க முடியுது. उस रूत के द्वारा ही परमेश्वर एक स्थिरता की राज्य को खड़ा करते हुए हम देखते हैं। இஸ்ரவேலுடைய தேசத்தை, இஸ்ரவேல் என்கிற சபையை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் ரூத் மூலமாய் கர்த்தர் அங்கு ஒரு அலங்கரிப்பை உண்டு பண்ணுகிறார். इजराइल करके एक देश को, इजराइल करके एक कलीसिया को सजाने के लिए परमेश्वर रूत के द्वारा एक योजना को वहां पर बना रखे थे। ஆமென். आमीन। நீங்க மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியை தேவனுடைய அலங்கத்தை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார் உங்களை. केवल आप नहीं, आपके द्वारा आपकी पीढ़ी पीढ़ी तक परमेश्वर की उस राज्य को सजाने के लिए परमेश्वर नियुक्त कर रखते हैं। ஆகவே வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதும் வருவதும் என்பது நம்முடைய கடமை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருங்க. तो इसीलिए आप जानिएगा, केवल रविवार रविवार कलीसिया जाएं आए करके नहीं, वरन उससे बढ़कर परमेश्वर के राज्य के लिए, सजावट के लिए परमेश्वर आपको पीढ़ी पीढ़ी तक आपके लिए आपको नियुक्त कर रखे हैं। ஆமென். आमीन। இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்துட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டா, जब यीशु मसीह मरने के बाद जी उठे थे, उसके बाद जब ऊपर उठा लिया गए थे, அப்ப மேல் வீட்டறையில ஒரு 120 பேர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். तब ऊपर मंजिल पर 120 लोग इकट्ठे होकर प्रार्थना में लगे थे। அது வெறும் ஆண்கள் மாத்திரமல்ல, उसमें केवल मर्द नहीं, அங்கு பெண்களும் கூடி ஜெபிக்கிறார்கள். वरन वहां पर महिलाओं भी थे। அங்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை நாம் பார்க்க वहां முடிகிறது. पर पवित्र आत्मा उतराते हुए हम देखते हैं। ஆமென். आमीन। அங்கு முதல் சபை அலங்கரிப்பு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியுது. वहां पर पहली कलीसिया की स्थापना होते हुए हम देखते हैं। அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். प्रेरित पतरस जो है बंद गृह
में था। இங்க சபை அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே यहाँ पर कलीसिया मिलकर उनके लिए बहुत ही गिड़गिड़ाहट की प्रार्थना कर रही थी। தேவதூதன் அவனை தட்டி எழுப்புகிறார். वहाँ पर बंद गृह में स्वर्गदूत ने पतरस को उन्होंने उठाया। இப்ப வேற நேரா ஜெபிக்கிற அந்த ஸ்தலத்துக்கு வருகிறார். अब सीधा पतरस जहाँ प्रार्थना हो रही है कलीसिया की वहाँ पर पहुंचा। ஆமென். आमीन। அங்க கதவை தட்டும்போது जब उन्होंने दरवाजे को खटखटाया, யார் வந்து திறந்தா? कौन आकर उसे खोला है? ஒரு முப்பர் ஆண் அல்ல, एक बड़ा एक एल्डर एक मर्द नहीं, ஒரு பெண்ணு வந்து கதவை திறக்கிறா. एक औरत एक स्त्री आकर दरवाजा को खोली है। நடு இரவிலே बीच रात में அவ சொல்றா, பேதுரு தான் அடிச்சு சொல்றா. वो कह रही थी ये तो जरूर पतरस है। ஆமென். आमीन। சபையை அலங்கரிக்கிறதுக்கு कलीसिया की सजाव के लिए, பரிசுத்தாவியுடைய கிரியைகளை சபையில கொண்டு வருவதற்கு पवित्र आत्मा की क्रियाओं को कलीसिया में बहाने के लिए பெண்கள் நீங்க ரொம்ப அவசியம். आज औरतों की बहुत जरूरत है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய ஊழியத்தை அலங்கரிங்க. परमेश्वर की सेवकाई को आप सजाइए। பொதுவா ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் வீட்டை ரொம்ப கிளீனா நீட்டா வைத்துக் கொள்வார்கள் இல்லையா? हमेशा मर्द लोगों से महिला ही जो है घर को अच्छे से सफाई से सजावट से रखते हैं। அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மூலமாய் உங்களுடைய சபையை தேவனுடைய ராஜ்யத்தை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு பெரிய அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். वैसे ही आज भी परमेश्वर आपके द्वारा परमेश्वर के भवन को परमेश्वर के राज्य की सजाव के लिए आपके पास एक बुलाहट को देते हैं। அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ऐसे एक बुद्धि से भरे हुए प्रकाश की भरे हुए एक हृदय को परमेश्वर आपके लिए दे। அப்படிப்பட்ட திறமைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ऐसे टैलेंट को परमेश्वर आपके अंदर दे। ஆமென். आमीन। இரண்டாவதாக ஒரு பெண்ணை குறித்து பார்க்கலாம். दूसरा एक महिला के बारे में हम देखेंगे। 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். दूसरा राजाओं की किताब उसका अध्याय 4 की ओर हम पलटें। 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். दूसरा राजाओं की किताब अध्याय 4 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 8 से लेकर हम पढ़ते हैं। பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்து கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். एक दिन की बात है कि एलीशा सुनेम को गया जहां एक कुलीन स्त्री थी और उसने उसे रोटी खाने के लिए विनती करके विवश किया। अतः जब जब वह उधर से जाता तब तब वह वहां रोटी खाने को उतरता था। அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். वह स्त्री ने अपने पति से कहा, सुन, ये जो बार बार हमारे यहाँ से होकर जाया करता है वह मुझे परमेश्वर का कोई पवित्र भक्त ज्ञान पड़ा है। நாம் மெத்தேன் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். हम बीत पर एक छोटी उपरोटी कटोरी बनाए और उसमें उसके लिए एक काट, एक मेज, एक कुर्सी और एक तीवट रखें कि जब जब वह हमारे यहाँ आए तब तब उसी में टिका करें। அல்லேலூயா. हालेलुया। இங்க ஒரு பெண்ணை பார்க்கிறோம். यहाँ एक स्त्री को देखते हैं। இந்த பெண் ஊழியர்களை தேவனுடைய பிள்ளைகளை உபசரிக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. ये स्त्री जो है परमेश्वर के दासों को, परमेश्वर की बच्चों को वो आमंत्रण अपने घर पर स्वागत करती हैं। எலிசா வரப்பெல்லாம் அவங்க வீட்ல வரும்படியாய் வருந்தி கூப்பிடுவாட்டாம். जब जब एलीशा उस रास्ते पे होकर निकलते थे तब ये स्त्री ने उनसे एलीशा से बहुत ही विवश करके विनती करके उन्हें अपने घर पर बुला देती थी। அது மாத்திரமல்ல, அவங்க வீட்டு மேல இவருக்காக ஒரு ரூம் எழுப்பி அதோட தேவையான காரியங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். इतना ही नहीं, उन्होंने एलीशा नबी के लिए अपने घर पर छत पर एक कोठरी बनाई और वहां उनके लिए कुर्सी, काट, तीवटें, सारी जरूरतों की चीजें उन्होंने रखी थी। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு நல்ல அந்த பெண் பாருங்களேன். कितनी अच्छी है वो स्त्री, தாராள மனசு இருக்கிறது. उनका कितना दयाल का हृदय है। அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்ல, उन स्त्री के लिए बच्चे नहीं थे, வயது உள்ளவர்கள். लेकिन वो बुढ़ापे में थे। அந்த சூழ்நிலை மத்தியில கூட वैसे परिस्थिति के बीचों में भी இந்த ஊழியரை கனம் பண்ணுகிற ஒரு மனசை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். इस सेवक को आदर करने के लिए एक हृदय को प्रभु ने दे रखे थे। ஆமென். आमीन।
இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கனம் பண்ணும்போது ऐसे पवित्र जनों को जब आप आदर करते हैं तो உங்களுடைய பிள்ளைகள் சந்ததியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. आपकी वंश, आपकी बच्चे, आपके पीढ़ी पीढ़ी तक परमेश्वर आपको आशीषित करेंगे. ஆமென். आमीन. இயேசு மார்த்தாள் வீட்டுக்கு வராங்க. जब यीशु मसीह मार्था के घर पर आए थे, மார்த்தாள் என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். आप जानते हैं मार्था ने क्या करी. இயேசு வந்திருக்கிறார். यीशु मसीह आए थे, சீஷர்கள் வந்திருக்காங்க. उनके चेले भी आए हुए थे, நிறைய ஜனங்கள் வந்திருக்காங்க. कई लोग आए हुए थे. உங்களுக்கு என்ன சாப்பிடணும், उनके लिए क्या खिलाना है, என்ன குடிக்க கொடுக்கணும், उन्हें क्या पीने के लिए देना है. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நிறைந்தவளா தான் இருந்தாள் மார்த்தாள். वैसे सोचों से मार्था ने भरी हुई थी. சில பேர் அது தப்பா கூட சொல்லுவாங்க. कई लोग उस कार्य को गलती रूप से भी बोलते हैं. ஆனா அப்படிப்பட்ட உள்ளமும் வேண்டுமே. लेकिन वैसा दिल भी जरूरत है. அல்லேலூயா. हालेलुया. உபசரிக்கிற ஒரு பழக்கம் வேண்டுங்க. यानी भक्तों को हमें स्वागत करने, उनकी हॉस्पिटैलिटी की हृदय होना बहुत ही आवश्यकता है. சாராளுடைய வயசு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு. साराई के बारे में देखते हैं, उनकी बहुत ही उम्र बढ़ चुकी थी, बूढ़े हो चुकी थी, குழந்தைகளும் இல்ல, बच्चे भी नहीं थे. வயசாயிட்டாங்க ரெண்டு பேரும். दोनों ने, साराई और अब्राहम दोनों ने बुढ़ापे में थे. இப்ப அந்த வீட்டுக்கு தேவதூதர்கள் வருகிறார்கள். अब उनके पास स्वर्गदूत आए थे. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். बाइबल में पलटे उत्पत्ति का 18वीं अध्याय का और पलटे. இதோ பகலில் அந்த உஷ்ணமான வேலையில் ஆபிரகாம் அப்படியே கூடார வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு வாழ்க்கையை யோசித்துட்டே இருக்கிறார். दिन के दोपहर के गर्मी के समय था. अब्राहम ने अपने तंबू के उस फाटक में बैठकर वो सोच रहा था अपने जीवन के प्रति. ஆமென். आमीन. திடீர்னு பார்க்கும்போது ஒரு 3 புருஷர்கள் வருகிறார்கள். वो अचानक ऐसा देखा है तो 3 पुरुष लोग उनके और आते हुए देखा. ஆபிரகாம் போய் அவங்களை வணங்கி அவங்களை அழைத்து கொண்டு வந்து அங்க உட்கார வைக்கிறார். तुरंत अब्राहम उनके पास गया और उन्हें विनती कर कर अपने पास बुलाकर बिठाया. தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்களை ரெஸ்ட் பண்ண வச்சிட்டு उनके पानी वानी पिलाकर उन्होंने आराम करने के लिए बोला. 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 6ठे आयत में हम देखते हैं, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய் तब अब्राहम तुरंत तंबू में सारा के पास गया மாவெல்லாம் எடுத்து கொடுத்து சீக்கிரமாய் அப்பம் சுடுன்னு சொல்றாங்க. और कहा 3 सभा जल्दी आटा लेकर इससे रोटी बनाओ करके कहा. அல்லேலூயா. हालेलुया. யார்ட்ட இந்த வேலையை கொடுக்கறா? किसके पास ये काम को दिया? எக்கச்சக்கமான வேலைக்காரங்க இருக்கிறாங்க. उनके पास कई ज्यादा नौकर थे, ஆனாலும் लेकिन சாராள்கிட்ட கொடுக்கறா. साराई के पास सौंपा. ஆமென். आमीन. ஏன்னா சாராள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறது. क्योंकि सराय के अंदर ऐसा एक दिल था. இது சாராவும் எனக்கு வயசாயிருச்சு வேற யார்ட்ட கொடுங்கன்னு சொல்லிருக்கலாமே. सारा भी ये तो बोल सकती थी मेरा उम्र हो चुका है और किसी के पास दे दे ये काम करें. என்ன ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் நம்மளுக்கு குழந்தையே இல்லையே அப்படி கூட சொல்லிருக்கலாமே. या ये भी बोल सकते अरे क्या यार कौन आ गया, मेरे पास तो बच्चा ही नहीं, मैं क्या करूं. இல்ல, தேவதூதர் வந்துட்டு இருக்காங்க. लेकिन वहां पर स्वर्गदूत आए हैं. அவங்களை நம்ம கவனிக்கணும். उन्हें हमें संभालना है, அவங்களை उनको நம்ம हम आदर உபசரிக்கணும், करना है, உபசரிக்கணும். उन्हें हमें वेलकम करना है. ஆகவே முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்கணுமா. इसलिए बिना गुड़गुड़ाहट की उन्होंने उनके लिए काम करने लगी. அல்லேலூயா. हालेलुया. இப்படிப்பட்ட இருதயம் நிறைந்த பெண்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ऐसे हृदय से, ऐसे दिलों से भरे हुए महिलाओं को प्रभु खड़ा करते हैं. ஆபிரகாமுடைய அந்த சீஃப் வேலைக்காரன் ஈசாக்கு பெண்ணு பார்க்க போகிறாரு. जब अब्राहम का वो सेवक था जिन्होंने इसहाक के लिए जो लड़की देखने के लिए जा रहे थे, அப்ப ரெபேக்காட்ட கேக்குறாரு அந்த எலியேசர். तब एलिएजर ने रिबका से पूछा था, அப்பா கொஞ்சம் தண்ணி குடிக்க தரீங்களான்னு கேக்குறாரு. मेरे लिए थोड़ा आप पानी पिलाओगे? அந்த பெண்ணு என்ன சொல்றாங்க? तब रिबका ने क्या कह रही थी? குடிங்க ஆண்டவரே. प्रभु आप भी पी ले. நீங்களும் குடிங்க. आप भी पी ले. உங்க கூட வந்தவங்களும் குடிக்கட்டும். आपके साथ जितने आए वे भी पिए. உங்க கூட வந்திருக்கிற ஒட்டகத்துக்கும் குடிக்க நான் கொடுக்கிறேன். और जितने ऊंट तेरे साथ आए उनके लिए भी मैं पिलाऊंगी. ஆமென். आमीन. அந்த வாலிப பெண்ணுக்குள்ள இருந்த அந்த தாராள மனசை பாருங்களேன். उस जवान लड़की के अंदर की उस दयाल उनकी हृदय को तो देखिए. தண்ணி எடுக்க வந்துட்டு வீட்டுக்கு போகணும்னு வீட்டுல வேலை இருக்கு எல்லாம் தேடிட்டு இருப்பாங்கன்னு போயிட்டே இருக்கலாமே. मुझे पानी लेने के लिए आया है, घर वाले मुझे ढूंढेंगे, घर वाले मेरे बारे में चिंतित करेंगे करके वो जा सकती थी. எலியேசர் யாருன்னே தெரியாது. क्योंकि एलिएजर खोन करके उसको मालूम ही नहीं था, பேரும் தெரியாது. उनका नाम तक नहीं मालूम था. ஆனா உங்களுக்கு தண்ணி குடுக்குறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். लेकिन वो एलिएजर के लिए पानी पिलाना ही बहुत बड़ी काम है. ஆனா உங்க ஒட்டகத்துக்கும் நான் தண்ணி கொடுப்பேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? लेकिन उन्होंने कह रहे थे कि तेरे ऊंटों के लिए भी मैं पानी पिलाऊंगा. அதுதான் பரலோக
அவங்க பார்த்துட்டு இருக்கு. यही कार्य को स्वर्ग देखती है. அறியாமையில இந்த பெண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. इन्होंने अनजान में वो पानी पिलाती रही. ஆனா இந்த பெண்ணு தான் பெரிய பிரபுவுக்கு ஒரு பெரிய ராணி போல ஒரு குடும்பத்துல கர்த்தர் இந்த பெண்ணை கொண்டு போய் சேர்த்துட்டாருங்க. लेकिन इस स्त्री को परमेश्वर ने बहुत बड़ी एक रानी के तौर पे उस परिवार में खड़ा किया है. हालेलुया. हालेलुया. இப்படிப்பட்ட குணம் நமக்கு வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும், பெண்களுக்கும் வேண்டும். ऐसे गुण हमारे लिए, हमारे बच्चों के लिए, विशेष के लिए, औरतों के लिए बहुत जरूरी है. ஆமென். आमीन. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது लूका रचित सुसमाचार उसकी 8वीं अध्याय को हम जब पढ़ेंगे, அங்க ஸ்திரீகள் இருக்காங்க. यहाँ पर कुछ स्त्रियों के बारे में लिखा हुआ है. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3 आयत से लेकर पढ़ते हैं. லூக்கா 8:3ல लूका रचित सुसमाचार 8वीं अध्याय का அங்க 2 ஸ்திரீகள் இருக்கார்கள். यहाँ पर 2 स्त्रियों के बारे में बताया गया है. யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். योअन्ना और सुसन्ना और बहुत सी अन्य स्त्रियों ने अपने संपत्ति से परमेश्वर की सेवा करती थी. அல்லேலூயா. हालेलुया. தங்களுடைய ஆஸ்திகளால் अपनी संपत्ति से தேவ நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. परमेश्वर के नाम की महिमा होती है. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே தேவ ஊழியர்களை பரிசுத்தவான்களை உபசரிக்கிறதுக்கு நம்ம ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. தாராளமாய் உபசரிக்கணும். முறுமுறுப்பு இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். इसीलिए जब भी परमेश्वर के लोगों को, सेवक लोगों को हमें वेलकम करने में, स्वागत करने में कभी भी कुड़कुड़ाना नहीं चाहिए. उत्साहित से होकर उनको हमें आदर करना चाहिए और उन्हें आमंत्रण करना चाहिए. ஆமென். आमीन. மூன்றாவதாக और तीसरा, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் लूका रचित सुसमाचार 10वीं अध्याय 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 29वीं आयत को पढ़ते हैं. 38ல இருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாண போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். जब वे जा रहे थे तो एक गांव में गया और मार्था नामक एक स्त्री ने उसे अपने घर में उतारा. அந்த வீட்ல மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருக்கிறாங்க. मरियम नामक भी एक स्त्री भी उस घर पे थी. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தார். वो प्रभु के चरणों में बैठकर उसका वचन सुनती थी. हालेलुया. हालेलुया. தேவனுடைய கூடாரத்தை அலங்கரிக்கிறது மாத்திரமல்ல, केवल परमेश्वर की तंबू को सजाने के कार्य में नहीं, தேவ ஊழியர்களை பரிசுத்தவான்களை உபசரிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, केवल परमेश्वर के दासों को, संत लोगों को वेलकम करने के काम में ही नहीं, இயேசுவின் பாதத்துல உட்காரக்கூடிய ஒரு அனுபவம் இந்த பெண்களுக்கு தான் கிடைக்கிறது. ये स्त्रियों के लिए ही ऐसा अनुभव भी मिलता है. प्रभु यीशु मसीह की पावन तले चरणों में बैठकर परमेश्वर के वचन को सुने. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த அந்த நாட்களில் அந்த 3 வருஷம் அந்த ஊழியத்துல எந்த ஒரு ஆண் சீசரும் இப்படிப்பட்ட காரியம் செய்தது போல वसनத்தில் இல்லவே இல்லை. ऐसा यीशु मसीह की 3.5 साल की इस धरती पर जो सेवा में हम देखते हैं, कोई भी ऐसे जेंट्स के बारे में, मर्द के बारे में इस तरह कुछ नहीं लिखा गया है. आमीन. आमीन. இந்த பெண் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டா. लेकिन यहाँ पर मरियम ने यीशु मसीह के चरणों में बैठकर वचन को सुन रही थी. இத்தனைக்கு அந்த வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு பெண்டிங்ல. यहाँ तक कि उस घर पे बहुत सारा ढेर सारा काम था. எல்லாரையும் வரவேற்கணும், सबको आमंत्रण करना है, வீடு அரேஞ்ச் பண்ணணும், घर को सजाना है, எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், सारी चीजों के लिए ऑर्गेनाइज करना चाहिए, சாப்பாடு ரெடி பண்ணணும், खाना तैयार करना है, சமைக்கணும், खाना पकाना है. எவ்வளவோ வேலை கடந்தாலும் इतने ढेर सारा काम था. அத பத்திலாம் மரியாளுக்கு யோசனையே இல்ல. उन सारे बातों के प्रति मरियम ने पता नहीं क्या सोची है. அவளுக்கு முக்கியம் தேவை இயேசுவின் பாதம் ஒன்றே. वो चाहती थी प्रभु यीशु मसीह के चरणों में मैं बैठूं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. உட்கார்ந்தது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாளாம். केवल बैठी नहीं वरन परमेश्वर की वचन को सुन रही थी. ஆனா மார்த்தாள் अनेक காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்கறன்னு இயேசு சொல்லிட்டார். लेकिन यीशु ने कह दिया, हे मार्था तू कई बातों को चिंता करती है, தேவையானது ஒன்றே. लेकिन जरूरत तो एक ही है. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. उत्तम भाग को हमें चुनना चाहिए. இயேசுவின் பாதத்துல அமருவோமா. वो यीशु मसीह की पांवों है. ஆமென். ஆமென். அவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து தாவணும். यदि हम कहें प्रभु यीशु मसीह तुमसे हम प्यार करते हैं तो जरूर यीशु मसीह के चरणों में हम बैठें. ஆமென். आमीन. மரியாள் இயேசுவின் முகத்தை பார்த்துட்டே இருக்கிறார். मरियम यीशु मसीह के चेहरे की ओर ताकती रही. ஒருவேளை இதுக்கு அப்புறம் இயேசு வருவாரோ தெரியாதுங்க. पता नहीं इसके बाद यीशु मसीह वहां पर आएंगे या नहीं. இயேசு வந்துட்டாரு.
लेकिन अब तो यीशु मसीह आ गए। இந்த நேரத்தை நான் நல்லபடியாக செலவு பண்ணணும். इस समय को मुझे अच्छे से इस्तेमाल करनी चाहिए। அவருடைய சமூகத்துல தன்னையே ஊற்றிவிட்டார். परमेश्वर के यीशु मसीह की उपस्थिति में अपने आप को उन्होंने उंडेल दी। எப்படி அன்னாள் தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய ஆத்துமாவை உடைத்து ஊற்றினது போல, जिस तरह हन्ना ने परमेश्वर की उपस्थिति में अपने हृदय को उंडेल कर, प्राण को उंडेल कर प्रार्थना करी। எப்படி எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் உபவாசத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்தது போல, जिस तरह एस्तर ने यदि मैं मर भी जाऊं लेकिन मरना है तो मैं मर भी जाऊं करके 3 दिन उन्होंने उपवास में प्रभु की उपस्थिति को उन्होंने बैठी ही उपस्थिति में, நீங்களும் உட்காருங்க. आप भी बैठे। ஆமென். आमीन। குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு, परिवार की आशीष के लिए, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு अपने बच्चों के भविष्य के लिए தேவ சமூகத்துல உட்காருங்க. हम परमेश्वर की उपस्थिति में बैठे। ஏனென்றால் தேவ சமூகத்துல மகிமையும் கனமும் ஆசீர்வாதமும் உயர்வும் நிச்சயம் உண்டு. क्योंकि परमेश्वर की उपस्थिति में महिमा, आदर, जलाल सब कुछ है। ஆமென். आमीन। விசுவாசிக்கிறீங்களா? क्या विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। தாவீது சொல்றாரு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை பிரித்திராதீங்கப்பான்ட்டார். दाऊद कहता है, प्रभु तेरी उपस्थिति से हमें अलग ना कर। பொதுவா லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், महिलाओं के लिए कई ज्यादा परेशानियां हो सकती है, நிறைய தேவைகள் உண்டு, कई जरूरतें हैं, நிறைய வேலைகள் இருக்கு. कई काम भी होती है। அதன் மத்தியில उसके बीच में தேவனுடைய பாதத்துல உட்கார்றதுக்கு परमेश्वर के चरणों में हमें बैठने, உங்க நேரத்தை ஒதுக்குங்க. अपने समय को अलग करें। இரவு நேரம், அதிகாலை நேரம், बीच रात में, भोर के वक्त மதிய में நேரம் और दोपहर के समय அவருடைய பாதத்துல உட்கார்ந்து परमेश्वर की उपस्थिति में बैठे। அவரோட பேசுவா. उनसे जरूर वो आपसे बात करेंगे। ஆமென். आमीन। புதிய பலத்தை கர்த்தர் நீங்க உங்களுக்கு தருவார். नई भल को प्रभु आपके लिए देंगे। ஆமென். आमीन। ஆகவே பெண்கள் எந்த விதத்திலையும் அவர்கள் குறைவானவர்கள் அல்லவே அல்ல. इसलिए महिला जो है, स्त्रियां जो है, किसी भी तरह वो कमी नहीं है। தேவனுடைய கூடாரத்தை அலங்கரிக்கிறதாலும் சரி, यदि परमेश्वर की भवन को सजाने के कार्य क्यों ना हो, தேவ ஊழியக்காரர்களை உபசரிக்கிற ஊழியத்திற்காலும் சரி, परमेश्वर के सेवक लोगों को अपने घर पे वेलकम करने की बातें क्यों ना हो, தேவனுடைய சமூகத்துல நேரம் தெரியாமல் உட்கார்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவத்துக்கும் பெண்கள் ரொம்ப, यदि परमेश्वर के चरणों में बैठकर उसमें अनंत मगन उठाने के कार्य क्यों ना हो, स्त्रियों इसमें बहुत ही आगे हैं। ஆமென். ஆமென்। ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். हर एक स्त्रियों को हम आशीर्वाद देते हैं, बधाइयाँ बताते हैं। परमेश्वर वचन के द्वारा आप सबों को आपको आशीर्वाद करें, आपको बल दें। ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं राजा। ஒவ்வொரு பெண்களுக்காக அவருடைய வாழ்க்கைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். हर एक स्त्रियों के लिए, उनकी जिंदगी जीवन के लिए हम धन्यवाद करते हैं। ஒருவேளை உலகம் பெண்களை சாதாரணமாய் பார்க்கலாம், शायद संसार महिलाओं के प्रति नीचा देखते क्यों ना हो, ஆனா என்னுடைய வேதாகமும் பரலோகம் தேவன் பெண்களை ஒரு மேன்மையான இடத்துல நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். लेकिन बाइबल हमारा परमेश्वर स्वर्ग महिलाओं को एक ऊंचे स्थान पर रखा है। हम तेरा धन्यवाद करते हैं राजा। பெண்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற எல்லா விதமான ஊழியத்திற்காக, அவர்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக, அவர்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்திற்காக, அழைப்புக்காக, நல்ல குணங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். खुदावन हम तेरा लाखों लाख धन्यवाद करते हैं। आपने महिलाओं के अंदर, स्त्रियों के अंदर रखे हुए बुलाहट के लिए, प्रभु नियंत्रण के लिए, खुदावन चुनाव के लिए, खुदावन राजा तेरा लाखों लाख धन्यवाद करते हैं। இந்த வசனத்தின்படியாய் எங்களுடைய ஒவ்வொரு பெண்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக இந்த வசனத்துக்கு நேராய் இந்த பெண்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். खुदावन हर एक स्त्रियों ने इस वचन के अनुसार आशीष से भरे रहे, हर एक को इस वचन की आशीष में हम सौंपते हैं। இந்த வசனம் வெறும் அந்த பெண்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் அது உண்மையாக நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. केवल ये वचन उन्हीं जो बाइबल की स्त्रियों के लिए नहीं, वरन हम हर एक के लिए भी वैसे ही होने पाए राजा। ஏனென்றால் நாங்கள் எகிப்து ஸ்திரீகளைப் போல அல்ல, எபிரேய ஸ்திரீகளாய் இருக்கிறோம். क्योंकि हम मिस्रियों की स्त्रियों के समान नहीं, वरन हम इब्री स्त्रियों के समान है। நாங்கள் பலவீனவர்கள் அல்ல, நாங்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். हम निर्बलता में नहीं, वरन हम सामर्थ्य है। எங்களை ஒடுக்க அடிக்க நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்களை பெருகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். हमें दबाने के लिए भी सोचा जाए, लेकिन परमेश्वर हमें बढ़ाने के लिए ही बुलाते हैं। ஒவ்வொரு பெண்களும் அந்த குடும்பத்திற்கும் போகிற தேவ சபைக்கும் அவர்கள் கூடியிருக்கிற சமுதாயத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் விளங்க நாங்கள் ஜெபித்து प्रभु हम प्रार्थना करते हैं, आशीषित करते हैं हर एक स्त्रियों को, अपने परिवार के लिए, अपने समुदाय के लिए, अपने कलीसिया के लिए वो आशीष का कारण बने। எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा जलाल
लाल आपको देते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु सबको आशीषित करें। आमीन।